ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ரூஃப் மேன் படத்தோட ரிவ்யூ நான் பார்க்க போனோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு டார்க் காமெடி மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஹீரோ ஒரு திருடனாக இருப்பார். இவங்க நிறைய மாறு வேஷமாக போட்டு திருடிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல போலீஸில் சிக்கிக்குவாங்க. உடனே கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி இவருக்கு ஒரு 45 இயர்ஸ் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருவாங்க. சிறையில் இருப்பார். உடனே ஜெயிலேருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி ஜெயிலேருந்து தப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய ரூட்டு போட்டு நிறைய விதமான இடத்துல எல்லாம் பயணிச்சுட்டு இருப்பார். நிறைய வேஷமெல்லாம் போட்டுட்டு போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டு இருப்பார். இப்போ இறுதியில் போலீஸ்கிட்ட நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் போலீஸில் சிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து தப்பிக்கிறது, இப்படி பிளான் போடுறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஹீரோ பண்ணுற அந்த டார்க் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சுட்டித்தனமாக ஒரு குறும்புத்தனமாக பண்ணுவார் ஒரு சில விஷயமெல்லாம், அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. படத்தோட பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புடுமே நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டட் நிலையெல்லாம் கொடுத்துருக்கலாம். அந்த எமோஷன்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதை கொஞ்சம் கரெக்டாக இப்போ கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.